மனிதர்கள் தன்னோடு பேசவும் பழகவும் அவரிடத்திலிருந்து நேரடியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நம்மை போல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்து வந்தார். அப்பொழுது அவருக்கு பெயர் இயேசு கிறிஸ்து. மனிதனை பாவத்திலிருந்து ரட்சிக்கவும், வியாதி வேதனை சாபக்கட்டிலிருந்து விடுதலையாக்கி அவனை மகிழ்விப்பதற்கு தான் இயேசு வந்தார். பண்டிகையின் சந்தோஷம் என்பது நமக்கு நாமே சந்தோஷப்படுத்திக் கொள்வது அல்ல, இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறதா உண்மையான சந்தோஷம். அதுதான் இயேசு சொல்றார், ஒரு ஏழைக்கு நீங்க உதவி செய்தா எனக்கே செய்தீங்க. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்மை வாழ வைக்க பாலகனாக இந்த உலகத்துல பிறந்து குமாரனாக சிலுவை மரத்துல ரத்தம் சிந்தி மறிப்பதற்காகவே மகிமையின் தேவன் இயேசு என்ற பேர்ல மனிதனாக இந்த உலகத்துல பிறந்தார். அதே இயேசு இன்றைக்கும் பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள்ல சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்கிறவராயும் இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் ஏதோ ஒரு பிரச்சனையினால பாதிக்கப்பட்டு நெருக்கத்துல சிக்கி திகைத்து நிற்கிறீங்களா? கவலைப்படாதீர்கள், இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயம் அவர் உங்கள் நெருக்கத்தை விசாலமாக மாற்றுவார். இப்பொழுதும் ஒரு சிறப்பு பாடல் மற்றும் தொடர் நாடகத்தை பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காக விசேஷித்த பிரார்த்தனையை ஏறெடுப்பார்.
என்னங்க, பணம் கொடுக்க இன்னைக்குதான் கடைசி நாள். நமக்கும் தான் பணம் கொடுக்க வழி இல்ல. இனிமே டைம் கேட்கவும் முடியாது, இனி தப்பிக்கவும் முடியாது. அதனால நம்ம 2 பேரும் செத்துற வேண்டியதா. உன்னை தனியா விட்டுட்டு போக மனசு கேட்கல. அதனால உன்னையும் என்ன சொல்ற? நீங்க சொன்னத என்னைக்கு நான் தட்டி கழிச்சிருக்கேன். உங்க முடிவுதான் என் முடிவும். மனசு மாறதுக்குள்ள சீக்கிரமா அந்த விஷ பாட்டில எடுங்க. என்ன பாட்டில காணோம்? என்னங்க இந்த பாட்டிலா? இதத்தானே தேடுறீங்க? இத ஆட்டோல விட்டுட்டு வந்துட்டீங்க. ஏன் இந்த முடிவு? ஒரு முடிவு எடுத்தா அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நாய் வாய வச்ச மாதிரி எல்லா தொழிலையும் கைய வச்சா நஷ்டம் வராம லட்ச லட்சமாவ கொட்டும். நீ கைய வச்சது எது விளங்கி இருக்கு? இதோட 7வது தொழில். எல்லாரும் மாலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கடையை கொஞ்சம் பெருசா வச்சாதான். அதுக்காக அவங்க கூட போட்டி போடவா முடியும்? அகலக்கால் வச்சா இதான். உனக்கு என்ன பிள்ளையா குட்டியா? நீ எதுக்கு கடன் வாங்கி தொழில் பண்ணணும்? கிடைக்கிறத வச்சு காலத்தை ஓட்ட வேண்டியது தானே. இந்தா இத வச்சுக்க. இனி பணம் கேட்டு வராத. இருக்கட்டும், இனி நான் வரமாட்டேன். ரோஷத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. போ போ. அண்ணே 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 வேண்டாண்ணே. அண்ணே 1 மாசம் டைம் கொடுங்கண்ணே. அண்ணே அண்ணே உங்க காலில் விழுந்து கேட்கறேன்னு. அண்ணே யோ, அண்ணே 10 மாசமா வாடகை தரல. அட்வான்ஸ் கழிஞ்சு 3 மாசம் ஆச்சு. இன்னும் டைம் கேட்டா என்ன அர்த்தம்? அடுத்த மாசம் எப்படியாவது கொடுத்துறேன்னு. அண்ணே எப்படியாதுன்னா எப்படின்னு சொல்லு. சொல்ல முடியாதுல்ல. பொருள் ஒரு மதிப்பு போட்டு எடுத்துக்கிறேன். மிச்சம் இருந்தா வாங்கிக்க. இதான் வழி. அண்ணே கொஞ்சம் மனசு வைங்கண்ணே. அண்ணே புள்ள குட்டிக்கிறேன். போயா, போயா. அண்ணே 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 சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா சொன்ன சொல்ல காப்பாத்துவான். எல சிங்காரம், வாயா வெளிய. இன்னைக்கு நீ பணம் தரேன்னு சொன்னியே, என்னாச்சு? நீ சோத்த தானே திங்கிற? மனுஷனா சூடு சொரணம் இருக்கணும்யா. அது இல்லாதவன் கடன் வாங்க கூடாது.
கடையில இருக்கிறத எடுக்கலான்னு பார்த்தா கடை ஓனர் பூட்டு போட்டு போயிட்டா. வீட்டுல இருக்கிற எதையாவது எடுக்கலான்னு பார்த்தா தட்டு டம்ளரை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. இன்னும் ஒரு வாரம் டைம். பணம் வரல சந்தி சிரிக்க வச்சிருவேன். செத்துடலாமான்னு தோணுது விஜயா. ஒத்தாசிக்கு ஒரு புள்ளையே இல்ல, கை தூக்கி விடவும் ஆளே இல்ல. இந்தாங்க, இத வித்து கடன் அடைங்க. என்ன விஜயா, தாலிய காட்டி தரேன்னு யோசிக்கிறீங்களா? தாலி அறுத்தவள வாழறத விட தாலிய காட்டி உங்களை வாழ வைக்கிறது தானங்க சரி. விஜயா புடிங்க, இத வித்து கடன் அடைங்க. போங்க போங்க, இத வித்து கடன் அடைங்க. அண்ணே, முழு 500 ரூபா இருந்தா கொடுங்களேன். இல்லண்ணே, கவர்ல வைக்கணும். இப்படி பொடி சில்லறையா வைக்க முடியாதுல்ல. ஒரு 500 ரூபா நோட்டா இருந்தா கொடுங்களேன். அண்ணே, எண்ணி பாத்துக்கோங்கண்ணே. இருக்கட்டும் தம்பி. அண்ணே, ஒருவேளை நான் அதிகமா கொடுத்திருந்தா? எதுக்கும் எண்ணி பாத்துக்கோங்கண்ணே. டேய் தம்பி, டேய் நில்றா, டேய் நில்றா. கடனை கட்டிட்டீங்களா? நகைய விக்கலையா? வித்துட்டேன். அப்புறம் வித்த பணம் திருடு போயிடுச்சு. பிரச்சனை மேல பிரச்சனை. கடன் பிரச்சனையில இருந்து எங்களால விடுபட முடியல. மரண இருள் எங்களை சூழ்ந்துடுச்சு. அதனால சாகிறத தவிர எங்களுக்கு வேற வழி இல்ல. நீங்க சாகிறத இயேசு விரும்பல. அதனாலதான் இந்த பாட்டில் பெட்டியை விட்டு வெளியே வந்து என் கையில சிக்கி இருக்கு. உங்க முடிவை மாத்திக்கோங்க. நிச்சயமா உங்க பிரச்சனைக்கு முடிவு உண்டு. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து உங்களை வெளியே கொண்டு வர இயேசுவால முடியும். உங்களை போல உள்ளவங்களை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு மனுஷனா வந்தாரு. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்க பிரச்சனையில இருந்து உங்களை விடுவிப்பாரு.
இயேசுவே, சாக விடாம தடுத்த நீங்க எப்படியாவது எங்களை வாழ வைங்க. ஆமா ஏசப்பா, ஆமா ஏசப்பா, எங்களை வாழ வைங்க ஏசப்பா. விடுதலை கொடுங்க ஏசப்பா. பணம் என்னையாச்சு? என்ன சாக்கு சொல்லலாம்னு யோசிக்கிறியா? பணத்தை எடு. அவங்க வாங்கின பணம் நான் எப்பவோ இந்த தொழிலை விட்டுட்டேன். ஆனா என் பேரை சொல்லி நீ இன்னும் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கல்ல? இது சாபம்னு தானே நானே விட்டுட்டேன். மன்னிச்சிடுங்கய்யா. ஆமா, நீங்க தான் சிங்காரமா? ஆமாங்க, நீங்க? நான் தான் உங்களுக்கு கடன் கொடுத்தவன். இந்தாங்க உங்ககிட்ட வாங்கினது. இனிமே நீங்க கடன்காரங்க கிடையாது. இயேசு எனக்குள்ள வந்ததால வாங்கினது எல்லாம் எல்லாருக்கும் திரும்ப கொடுத்துட்டு இருக்கேன். இந்தாங்க வாங்கிக்கோங்க. ஏசப்பா, ஏசப்பா, ரொம்ப நன்றிப்பா. நன்றி ஏசப்பா. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. இருக்கட்டும்மா. ஐயா, ஐயா, பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிறிஸ்மஸ் வாரத்தில் வந்துட்டீங்க. இப்போ கிறிஸ்மஸ் நாள் நெருங்கி விட்டார். பண்டிகையின் சந்தோஷம் இருக்குதா? கவலை பாடுகள் இருக்குதா? பண்டிகை சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் பாடு உபத்திரவன்னு இருக்கும். கஷ்டம், பண கஷ்டம் ஒரு பக்கம், மனிதனால் வர நெருக்கம் ஒரு பக்கம், வேலையில் பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை, என்ன பண்ணேன்னு தெரியல. பண்டிகை எங்கே சந்தோஷமாக கொண்டாட? அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கீங்களா? ஏதோ ஒரு நெருக்கம் உங்களை பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தது எதற்காக? முதலாவது, பாவத்திலிருந்து மனிதனை ரட்சித்து சமாதானம் கொடுக்க. ரெண்டாவது, சாபத்தின் அடிமைத்தளத்திலிருந்து விடுதலையாக்கி அவனை ஆசீர்வதிக்க. அது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், நெருக்கத்திலிருந்து என்னை நோக்கி கூப்பிட்டாய், நான் உன்னை விடுவித்தேன். அது நெருக்கமான சூழ்நிலையில் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? அது ஒரு இருள் சூழ்ந்த ஒரு காலம், அதாவது நெருக்கமான காலம், டார்க் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய பாட்டில் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கும் புதிய பாட்டின் காலம், இயேசு வருவதற்கு இடைப்பட்ட காலம் 400 வருடங்கள். இந்த 400 வருடமும் கர்த்தரிடத்தில் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படலை. அதனால் மக்களுக்கு வந்து ஒரு திகைப்பு, கலக்கம். ஆண்டவர் பேச மாட்டேங்கிறாரு, ஆண்டவர் நம்மகிட்ட காரியத்தை வெளிப்படுத்தி சொல்ல மாட்டேங்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசியை கூட அனுப்பலை. இங்கே பார்த்தா வந்து பல நெருக்கம், ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எதிர்காலத்துக்கு ஒருத்த நம்பிக்கை இல்லை. தேவாலயம் இருக்குது, ஆசாரியம் இருக்காங்க, பலியெல்லாம் செலுத்துகிறோம், ஆனால் வந்து பல கேள்விகளுக்கு பதிலே இல்லை. ஏன் இப்படி நடக்குது? நான் ஏன் இப்படி வாழணும்? இதை விட மரித்து போயிட்டா நல்லதுன்னு தோணுது. மரண பயம் வருது. இந்த மாதிரி ஒரு இருளிலே தடுமாறி திரிகிற ஒரு வாழ்க்கை. இந்த சமயத்தில் தான் இயேசு நீதியின் சூரியனாக அவதரித்தார். அந்த மல்கியா 4:2 உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அப்படின்னு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து. அவர் வந்துட்டாங்கன்னா வெளிச்சம் உண்டாகும். சூரியன் வந்துட்டு வெளிச்சம் வரல, அப்போ என்ன அர்த்தம்? இருள் ஓடி மறைந்து விடும். அதனால் தான் இயேசு உலகத்தில் உலாவின நாட்களில் மத்தேயு 4:15 என்ன சொல்லியிருக்கு பாருங்களேன். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. வெளிச்சம் உதித்தது.
நாங்கள் சிறு பிள்ளைகளை ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் எங்கள் ஊருக்கு தெற்கு பக்கத்தில் பெரிய தேரி காடுன்னு சொல்லுவோம். காட்டு பகுதி இருக்கும். அங்கே முந்திரி மரங்கள், பனை மரங்கள் தான் இருக்கும். அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. சிகப்பு மணலாக இருக்கும், மணல் திட்டுகள்லாம் இருக்கும். அதில் மலைகள் மாதிரி அதிலெல்லாம் போய் சரிக்க விளையாடுவோம். அப்போ அதில் அங்கே கொல்லாம்பழம் பழம் கிடைக்கும். ஒரு சீசனுக்கு நவா பழம்லாம் கிடைக்கும். நாவல் பழம்ல இந்த மரங்கள்லாம் இருக்கும். நாங்கள் சில சமயத்தில் விளையாடுறதுக்கு சில அந்த சின்ன வயசில் பண்ணுவோம்ல, அணில் பிடிக்க, ஏனில் பிடிக்க, வேட்டைக்கு போகிறது, கம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு லீவு நாட்களில் காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம். ஒரு சமயம் எனக்கு ஞாபகம் இருக்குது. எல்லாம் நாங்கள் ஸ்கூலில் படிக்கிற சின்ன சின்ன பையங்க எல்லாம் ரொம்ப தூரம் போயிட்டோம் காட்டுக்குள்ளே. அங்கே போய் அந்த விளையாடி சில காரியஸ் ஆக்டிவிட்டீஸில் இருட்டு நிறைய மறந்துட்டோம். இருள் சூழ்ந்து விட்டார். இப்போது எந்த பக்கம் போகிறேன்னு தெரில. அதுக்கு ஒரு வழி இதெல்லாம் கிடையாது. எந்த பக்கம் போகிறேன்னு தெரில. சுற்றிலும் பார்த்தா மணல் காடு, எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது. எந்த டைரெக்ஷனில் போகிறது? ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனால் ஊரை விட்டு வேறு எங்கேயே போயிடுவோம். மைல் கணக்காக உள்ள நடக்க வேண்டியது ஆயிரும். என்ன பண்ணுறது யோசித்து அப்போ எங்களை மூத்த அண்ணன் ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நம்ம இந்த பாதையில் கொஞ்சம் தூரம் நடந்து பார்க்கலாம். ஐயோ, நடந்து பார்க்கலான்னா தப்பாக போயிட்டா என்ன ஆகுறது? இல்லை, நம்ம ஊர் தூரத்துலேருந்து பார்த்தாலே ஒரு வெளிச்சம் தெரியும் நம்ம ஊரில். அது என்ன தெரியும்? நம்ம ஊரில் கிறிஸ்தவ சர்ச் இருக்கலாமா, உயரமான கோபுரத்துக்கு மேலே லைட் இருக்கும். தூரத்தில் இருந்தாலும் தெரியும். அதை நம்ம பார்த்துட்டோன்னா அதை நோக்கி நடந்துட்ட போது ஊருக்கு போயிடலாம் நாங்கள். அப்படி ஒன்று இருக்குதான்னு சொல்லி நான் கிறிஸ்தவெல்லாம் கிடையாது, இந்துவாக இருந்தது. அப்போ நாங்கள் தூரத்தில் வரும்போது கொஞ்சம் தூரத்தை அந்த வெளிச்சம் தெரிய ஆரம்பித்தது. உயரமான கோபுரம் 4 மாடியில் சர்ச்சில் இருக்கிறது. உயரத்துக்கு மேலே ஒரு லைட் எரியும். அதை பார்த்த பிறகு, அந்த வெளிச்சத்தை பார்த்த பிறகு தான் எங்களுக்கு ஒரு தைரியமே வந்தது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் இருள், எந்த பக்கம் போகிறது, காலை வைக்கிறது, அதெல்லாம் பாம்பு நடமாடுகிற இடம். அந்த மாதிரி இடத்துல நாங்கள் பாடல நடந்து வர மணல் காடு. அந்த வெளிச்சத்தை பார்த்த பிறகு தான் சந்தோஷம். அதை நோக்கி நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். இன்னும் ஊருக்கு பக்கத்தில் வந்தோடனே வெளிச்சங்கள் தெரிய ஆரம்பித்ததா. அப்போ தான் அந்த இருளினால் உண்டான பயம் நீங்கி ஒரு நம்பிக்கை பிறந்தது. சேர்ந்துட்டாப்பா அப்படின்னு ஒரு பெரிய நிம்மதி. அப்போ இருளில் நம்ம தடுமாறுகிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ண, அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ண, பிள்ளைகளுடைய காரியத்துக்கு என்ன பண்ண, இந்த தேவைக்கு என்ன பண்ண, கடன் பிரச்சனைக்கு தெரியல. அப்படி கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. இந்த பிரச்சனை பாடுகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டுக்குள்ளே உபத்திரமாக இருக்குது, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்குது, பிஸ்னஸில் இழப்பு நஷ்டம், வர வேண்டிய பணம் வரமாட்டேங்குது, கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியல, நெருக்கம். என்னடா இது வாழ்க்கை, செத்து போயிடலாமன்னு கூட தோணுது. இந்த மாதிரி ஒரு நெருக்கம். அந்த மாதிரி நெருக்கத்தில் இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு வெளிச்சம், உங்களுக்கு வெளிச்சம், வழிகாட்டுவதற்கான வெளிச்சம், இருளை மாற்றுகிற வெளிச்சம். அதுக்கு தான் இயேசு வந்தார். இருளிலே பிரகாசிக்கிற ஒரு மெய்யான ஒளி தான் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வெளிச்சம். அது மனிதனால் தோற்றுவிக்கப்பட்டு ஏமாற்றுகிற வெளிச்சம் கிடையாது. மெய்யான ஒளின்னு வேதத்தில் இயேசு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் மெய்யான ஒளி. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளான பகுதிகளை வெளிச்சமாய் அவர் மாற்றி விடுவார். ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த நெருக்கம் உபத்திரவத்தை இந்த விடுதலையாக்கத்தான் இயேசு இந்த உலகத்தில் அவர் மிகவும் நெருக்கப்பட்டார். அவர் சிலுவைக்கு அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு அவர் விசாரிக்கிறாங்க. அந்த நாட்களில் ரிலீஜியஸ் கோர்ட்லேயும் விசாரிக்கிறாங்க, பொலிட்டிக்கல் கோர்ட்டிலையும் விசாரிக்கிறாங்க, மத சம்பந்தமான நீதிமன்றத்திலையும் இயேசுவை நிறுத்தி குற்றப்படுத்தி பொய்யான காரியம் சொல்கிறாங்க. அப்புறம் அரசியல் சம்பந்தமான நீதிமன்றம், அதுலேயும் அவரை விசாரித்து குற்றமற்றவன்னு தெரிந்தும் அவர் மேலே அபாண்டமான பழி சுமத்தி வாரினால் அடிக்கணும், ரத்தம் சிந்தப்படணும், சிலுவை சுமக்கணும், அவமானப்படணும் அப்படின்னு அவர் அவமானத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. எவ்வளோ பாடுகள் பாருங்கள். தப்பே செய்யாதவர், பாவமே செய்யாதவர், அவர் அபாண்டமான பழி சுமத்தி நிற்கிறாங்க. அத்தனை பாடுகளை பொறுமையோடு சகித்தார் என்று வேதம் சொல்லுகிறார். ஏன்? நமக்காக, உங்களுக்காக, எனக்காக. உங்களை இந்த பாடுகளிலிருந்து விடுவிக்க, இந்த உபத்திரத்திலிருந்து விடுவிக்க, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுக்க சிலுவையில் அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம்.
வேதபுஸ்தகம் சொல்லுகிறது 53:4 அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். அப்போ அவங்களுடைய பாடு, பிரச்சனை, நெருக்கத்தை சிலுவையில் சுமந்துட்டார். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், உங்களை ஆசீர்வதிக்கணும், இந்த பாடுகள் எல்லாம் மாறி ஒரு நிம்மதியாக சமாதானமாக நீங்கள் வாழணும் என்பதற்காக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்து விட்டார். அப்போ நீங்கள் அதை விசுவாசித்து, இயேசுவே எனக்காக நீங்கள் சிலுவையில் பாடுபட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க, அடிக்கப்பட்டீங்க, எல்லா பாடுகளையும் பொறுமையோடு சகித்தீங்கல்ல, இப்போ எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த பாடு, இந்த உபத்திரம், இந்த நெருக்கத்தை இந்த விடுதலை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. உடனே ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் கேட்கணும்னு அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். கேட்குறீங்களா? இன்றைக்கு கேளுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வதை பார்ப்பீங்க. அப்படியே கண்களை மூடி, இயேசுவே நான் பாடுகள் மத்தியில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே, இந்த உபத்திரவம், நெருக்கம், அவமானம், வீண் பழி சொற்கள், ஆண்டவரே நான் நெருக்கப்பட்டு நிற்கிறப்பா, என்ன பண்ணுன்னு தெரியல, வாழ்வதா சாவதா என்று கூட தெரியாத நிலைமையில் இருக்கிறேன். இந்த பாடுகளை நீங்கள் சிலுவையில் சுமந்தீங்க, எனக்காகத்தான் உலகத்தில் வந்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ரத்த சிந்தி மறித்தீங்க. எனக்கு இந்த பாடுகள், இந்த விடுதலை கொடுங்க, உபத்திரத்தின் விடுதலை கொடுங்க, என் தேவையை சந்திங்க. இன்றைக்கட்டுகளெல்லாம் குடும்பத்தை விட்டு விலகட்டும். இன்றைக்கு ஒரு மாற்றம் எனக்குள்ளே, எங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும். இயேசுவே இயேசுவே இறங்கும், இயேசுவே அற்புதம் செய்யும், இந்த சூழ்நிலைகளை மாற்றும், எங்களுக்கு நன்மையான காரியத்தை வாய்க்க பண்ணும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், அற்புதம் செய்தார். இந்த நாளில் பாருங்கள், அந்த உபத்திரங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வழி திறக்கப்படும், நன்மையான மாற்றம் உண்டாகும், நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தினமும் வேத வாசித்து ஜெபிக்க மறவாதிருங்க. ஆண்டோரோடு உங்களோட ஐக்கியத்தை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி கொள்ளுங்க. பார்த்தீங்களா, ஒவ்வொரு நாளும் இயேசு இந்த உலகத்தில் வந்தது ஏதோ ஒரு காரியத்திற்காக அல்ல, மனிதனை பாவத்திலிருந்து ரட்சிக்க, சாபத்திலிருந்து விடுவிக்க, உபத்திரவு நெருக்கத்திலிருந்து விடுவிக்க. அது மாத்திரமல்ல, நாளைக்கு இன்னொரு காரியத்தையும் பார்த்து ஜெபிக்க போகிறோம். நாளைக்கு தவறாமல் நிகழ்ச்சியை பாருங்கள். நாளை தினத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தில் அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். இன்றைக்கி ஜெபிச்சிட்டோம், இந்த நிமிஷத்தில் இந்த மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. விசுவாசத்தோடு எதிர்பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, தெய்வ செய்தியை கேட்டீர்களா? உங்கள் நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி விட்டார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள மறவாதிருங்கள். மீண்டும் நாளை இதே கிறிஸ்மஸ் சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.